கொஞ்ச நேரம் அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. நான் இது யார் படம் என்ன எதுவுமே எனக்கு தெரில. சரி சிவா கூப்பிட்றாப்புல போய் படம் பார்க்குறோம், அவ்வளோதான். போய் கொஞ்ச நேரம் படம் ஓடிக்கிட்டே இருக்கு. கதை வர்றாங்க, ஒருத்தவங்க பயங்கரமாக ஒரு பில்டப்பாக இருக்குது படம். இவங்க யார் இவங்க அப்படின்னு நான் பக்கத்தில் கேட்குறேன், யார் இவங்க? அப்புறமா பார்த்தா இது ராதிகா மேடம். ராதிகா மேடமா அப்படின்னு திருப்பி இன்னும் கண்ணை ஓப்பன் பண்ணி இன்னும் அப்படியே இது பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். படம் வந்து ஒரு ஒரு லைஃப்பை வந்து கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி போய்கிட்டே இருக்குது. நான் அந்த படத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளார ட்ராவல் ஆக ஆரம்பிக்கிறேன். எனக்கு சில கேரக்டர்ஸ் கூட இன்க்ளினேஷன் வருது. நான் அவங்கள ரொம்ப பயங்கரமாக என்னோட பர்சனல் லைஃப்பில் இருக்கிற கேரக்டர்ஸாக ஃபீல் பண்ணிக்கிறேன். சில நேரம் வந்து ரொம்ப ஒரு எமோஷனலான சீனில் அழுக வரும். ஆனால் ரொம்ப சந்தோஷமான ஒரு சீனில் அழுக வந்து என்னால் அழுகை அடுக்க முடியாமல் நான் அப்படியே கிளம்பி எந்திரிச்சு சும்மா அப்படி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போய் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழித்து நான் தனியாக போய் அழுதுட்டு வந்தேன். சும்மா போயிட்டு கண்ணை தொடச்சிட்டு அதெல்லாம் இல்லை, நான் அழுதேன், ரொம்ப அழுதேன். அது வந்து அந்த சீனில் அது ஒரு முக்கியமான சீனு, ரொம்ப எமோஷ்னலான சீனு. இப்போ நான் சொல்ல ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களுக்கே அந்த சீன் ஃபீல் ஆகும். ராமதாஸ் அண்ணனோட சீன் அது. அது ரொம்ப என்னை வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுச்சு. என்ன இப்படி ஒரு தெளிவான இவ்வளோ டீட்டெயிலான ஒருத்தரோட எமோஷன், ஏன்னா அந்த உலகத்தில் நிறைய பேருக்கு அந்த கேள்வி இன்னும் இருக்குது. அந்த கேள்விக்கான சரியான பதிலாக சிவகுமார் முருகேசன் இயக்குனர் எழுத்தாளர் எழுதியிருக்காரு. அந்த கேள்வி இருக்கிற எல்லாருக்குமே அந்த மாதிரி கேள்வி கேட்டு அதை ஒரு வேடிக்கையாக பேசுகிற எல்லாருக்குமே அந்த பதில் அவர் சொல்லுவார். அந்த பதில் வந்து ரொம்ப ரொம்ப மனசை வந்து, ஆமாம் நீங்களாம் என்னடா நினச்சிட்டு நீங்கள் இது மாதிரிலாம் பேசுவீங்க, அடுத்தவங்களோட இடத்துல இருந்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு நீங்கள் உங்களே கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு சூழலாக இருக்கும். ஸோ முதல்ல நான் தாய் கல்வியிலேருந்து வெளில வந்துட்டு நான் அப்படியே இதை உருவாக்கின தயாரிப்பு நிறுவனத்துக்கு மேலே அப்படி நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னடா எப்படா இருக்குன்னு கேட்டாப்புல நான் வந்து சொன்னேன், இது உங்களுக்கு கனா பிடிக்குமா அப்படின்னு கேட்டேன். கனா நம்ம படம் தானடா, பிடிக்காதா அப்படின்னா. இந்த படம் கனா இன்ட்டு 100. ஏன்னா கனாவில் சொன்ன அந்த ஒரு உமன் விஷயங்கள், அதாவது ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி எல்லா பெண்களுக்குள்ளேயும் இருக்குது. அதுக்கான தடையை எப்படி அவங்க உடச்சிட்டு வந்து ஜெயிக்கிறாங்க, ஜெயிக்கும் போது நமக்கு எப்படி ஃபீல் ஆகுதுங்கிறது தான் கனா. ஆனால் இது அப்படி இல்லை. எப்படி இருந்தால் அதை உடைக்கலாம், என்ன பண்ணால் அது நடக்கும், எப்படி நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கையை எதுவுமே இல்லைன்னு நினைக்கும் போது எப்படி அதை சரி பண்ணணும், இல்லை எப்படி அதை அமைச்சுக்கணும், இல்லை எப்படி அதை பார்க்கணுன்ற ஒரு விஷன் இட்ஸ் ஃப்ரம் அ மேல் பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருந்தாலும் இது வந்து ரொம்ப மிகச்சரியான ஒரு, நமக்கு காட் மதர் இருந்து ஒன்று சொன்னாங்கன்னா என்ன சொல்லுவாங்களோ அதுதான் இந்த கதையோட ஹோல் ஐடியா. அண்டு இந்த படம் வந்து ரொம்ப சிரிக்க வைக்கும். ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை பயங்கரமாக அழ வச்சிரும். அது வந்து ரொம்ப நாள் வந்து அது உங்கள் கூடவே ட்ராவல் ஆகும். இன்றைக்கி வரைக்கும் நான் என்னோடய ஆஃபீஸில் என் அசிஸ்டன்ஸ் கிட்ட தாய் கிழவி பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்கேன். படம் பார்த்து கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆகுது. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் வந்து பேசுகிறேன். என்னோடய அசிஸ்டன்ஸ் ஒரு பாட்டு எழுதுறதுக்காக எங்கள் ஆஃபீஸ், நான் ஃப்ரீயாக இருக்கீங்களா வாங்க ப்ரோன்னு கூப்பிட்டப்போ அவர் வந்தப்போ எங்கள் அசிஸ்டன்ஸ் எல்லாம் ஒரே ஜாலியாகிட்டாங்க. இவர் தான் டேரக்டர், தாய் கிழவி டேரக்டர்னோடனே அவர் வந்து அவர் என்னங்க டெய்லி உங்கள் படத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு, இதை சொல்கிறாரு அதை சொல்கிறாரு, இப்படி இருக்குன்றாரு அப்படி இருக்குன்றாரு, என்னதாங்க எடுத்திருக்கீங்கன்னு அவங்களே வேற கேட்டிருக்காங்க இவர்கிட்ட. ஸோ ரொம்ப 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 ஒரு மிகச்சிறந்த ஒரு படத்தில் நானும் ஒரு பங்காக இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சிவா அந்த ஸ்டேட்டஸ் போட்டார் இல்லையா, ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை டீம், அந்த டீமில் நானும் ஒருத்தன் அப்படிங்கிறதுல எனக்கு பெருமையாக இருக்குது சொல்கிறதுக்கு. அண்டு எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்றது எனக்காக, நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்காக உருவான என்னோட குடும்பம். எனக்காக அப்படின்றதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு முன்னாடியும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னு இருந்தது, ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நம்ம எல்லாம் ஒர்க் பண்ணி, பட் நான் அருண்ராஜா படம் அப்படிங்கும்போது அது எஸ்கேன்னு பேர் போட்டு அதில் தான் வரணுன்றதுல கீனாவும், அதை இன்னமும் அடுத்தடுத்த இயக்குநர்களில் வர்றதுக்கான ஒரு பெரிய ஒரு மேடையாகவும் பெரிய பிளாட்ஃபார்மாகவும் இன்னும் புதிய இயக்குநர்கள் இன்னும் பெரிய இயக்குநர்கள் உருவாவதற்கான ஒரு தயாரிப்பு நிறுவனமாகவும் அது இருக்கிறப்போ
முன்னெல்லாம் வந்து தயாரிப்பு நிறுவனம் வந்து ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. எல்லா ப்ரொடியூசர்ஸுமே பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸாக இருப்பாங்க. ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து தே ஆர் ஸ்டில் ரன்னிங் த ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அவங்க தான் ரன்னிங் த இண்டஸ்ட்ரி. அப்படி ஒரு ப்ரொடியூசராக இன்னைக்கு பெருமையாக சொல்லிச்சு மேடையில் ஏற்றி நிற்கிற அளவுக்கான திரைப்படங்களை கொடுக்குற ஒரு தயாரிப்பாளராக சிவகார்த்திகேயன் இருக்கும்போது அந்த எஸ்கே ப்ரொடக்ஷன் எனக்காக வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கனா அது என்னோட கனா இல்லை, எல்லாரோட கனா. இன்னைக்கு பல கனாக்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கிற சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ், எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ். இதில் நிறையா சொல்லணும்னு நிறையா ஆசைப்பட்டு வந்திருக்கேன். சிவகுமார் முருகேசன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர். இந்த ரீசெண்ட் டைம்ஸில் நான் அவர் கூட பேசினது ஒரு 3-4 நாள் தான் இருக்கும். அந்த 4 நாளுமே நாங்கள் ரொம்ப டீப்பாக பேசினோம். நிறைய பேர்கிட்ட அவர் நிறைய மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காரு. சில பேர்கிட்ட பேசவே மாட்டார், சில பேர்கிட்ட நிறையா பேசுவார், சில பேர்கிட்ட டெக்னிக்கலான விஷயங்களை பேசுவார். நான் எமோஷ்னலாக வி ஷேர்ட் மூமெண்ட்ஸ். அப்படிங்கும்போது த மொமெண்ட் ஹீ ஷேர்ட் ஹிஸ் ரியலைசேஷன் ஆஃப் லைஃப் அட் ஒன் பாயிண்ட், நான் வாழ்க்கையில் நானும் இந்த இடத்துல நிற்கணும் அப்படின்ற ஒரு முடிவை அவர் உணர்ந்த தருணம், அவர் சொன்ன விதம், அவர் சொன்ன வார்த்தை, எனக்கு அந்த செகண்ட்லேயும் கண்ணீர் வந்துச்சு. ஸோ இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு டைரக்டர், இஸ் அ குட் வெரி குட் ரைட்டர், வெரி குட் ஹியூமன் பீயிங், வெரி குட் பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் எமோஷனல் சென்சிட்டிவிட்டி. ஸோ அவரை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணோம். அது நான் சொல்லுவேன், இந்த ரைட்டரை ரொம்ப நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும். ஏன்னா இந்த டைரக்டர்ஸ், நான் யார் கதையை வேணால் நான் டைரக்ட் பண்ணிட முடியும், ஆனால் எழுதுகிற அந்த எழுத்து, அந்த கரெக்டான வார்த்தைகள், கரெக்டான கதாபாத்திரங்களுக்கான சொல்லாடல்கள் எழுத தெரிஞ்ச ஆட்கள் மிக குறைவு. இவரை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், இவரை ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இயக்குனர் இவர், ரைட்டரும் கூட. ஸோ அந்த ரைட்டர் வந்து நிறைய கிராண்டியர்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரென்த்து தான் இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்யூ, யூ இன்க்ளூடட் மீ இன் யுவர் ப்ராஜெக்ட். அது படம் பார்த்ததுக்கப்புறம் நானே கேட்டு வாங்கி, ஏன்னா இந்த ஸ்டேஜில் நான் நிற்கலைன்னா நான் எங்கே போய் நான் நிற்பேன், எனக்கு வேணும் இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பாட்டு எழுதுங்க, பாட்டு பாடுங்கன்னாரு. 2 பாட்டு எழுதியிருக்கேன், ஒரு பாட்டு பாடியிருக்கேன். ஸோ இது ரொம்ப பெருமையாக நான் ஃபீல் பண்ணுறேன். நான் நிறைய மேடைகளுக்கு போக மாட்டேன், நான் பாட்டு எழுதுகிற ஈவெண்ட்டாக இருந்தாலும். ஏன்னா அங்கே போய் நம்ம என்ன பேச போகிறோம், எனக்கு ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லையே. ஏன்னா பெரிய பெரிய ஸ்டார் ஸ்டாண்டர்டான ஒரு இடத்துல நம்ம பேசுகிறதுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும், அதுக்குள்ளார பேச நினச்சதெல்லாம் மறந்து போயிடும். ஸோ அதை போய் பேசி அது நம்ம திருப்பி நம்ம இவ்வளோ கேவலமாக வேறு போய் பண்ணியிருக்கோமே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த ஸ்டேஜை நான் ரொம்ப பெருமையான ஒரு ஸ்டேஜாக நினைக்கிறேன். இங்கே தேடி வந்து நானே நின்றுருக்கிறேன் அப்படிங்கிறத பெருமையாக சொல்கிறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஃபீலு. இந்த படம் நாளைக்கு பல தேசிய விருதுகளை வாங்கும். மேடம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸுக்கு டெஃபினட்டாக எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் சொல்கிறேன், நான் அந்த இடத்துல ஓட்டு போடுற இடத்துல அந்த தகுதி எனக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் மேடமுக்கு தான் ஓட்டு போடுவேன். ஸோ அது இல்லாமல் இயக்குனருக்கான இதுவும் அங்கீகாரமும் இந்த அடுத்த ஆண்டு பார்க்கும்போது மிகச்சிறந்த இயக்குனர், அறிமுக இயக்குனர் அந்த காம்படிஷன்லாம் விட்டுட்டு எல்லா இயக்குனர்களோடையும் அவரோட படம் வந்து கம்பீட் பண்ணும். ஸோ அந்த விதத்தில் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். இது நான் என்னோட கனா ஆடியோ லான்ச்சில் கூட இவ்வளோ பேசியிருக்கேனான்னு தெரில. இந்த ஆடியோ லான்ச்சில் பேசுகிறதுக்கான தைரியத்தையும் நம்பிக்கையும் அன்பையும் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. ஸோ ஐ எம் வெரி ப்ரௌட். தேங்க்யூ.